அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஸ்வயம் கோர்ஸுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லாஸ்ட் டேட் எப்போ, கோர்ஸ் எப்போத்துலேருந்து தொடங்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு 8 வார கோர்ஸு. அது வந்து ஆகஸ்ட் 18, 2025 உங்களுக்கு 8 வாரங்கள் அது தொடக்கும். ஒவ்வொரு வாரமும் 2.5 to 4 மணி நேரம் வீடியோ கண்டென்ட்டு அதில் வந்து ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லெக்சர்ஸ் எல்லாமே அதில் நோட்ஸாகவும் கொடுத்துருவாங்கன்றது இது ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போது, எக்ஸாம் ஃபீஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து ஸ்வயம் கோர்ஸுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய லாகின்குள்ளே போயிட்டு மை கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மை கோர்சஸில் முதல்லையே உங்களுக்கு இந்த டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா கோ டு கோர்ஸ், click to register for certification exam registration பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 29th August 2025. if already registered click to check your payment statusன்னு 3 டேப் காமிக்கும். இதில் நம்ம வந்து click to register for certification examination-ஐ கிளிக் பண்ணிங்க. எக்ஸாமினேஷன் டேஷ்போர்டு வந்துடும். அது கீழே வந்து வெல்கம் டு INI எக்ஸாம் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும். பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப்படின்ற அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம்லைன்ஸ் அண்டு கைட்லைன்ஸை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க அப்படின்றதும், ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு 2 காலமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இன்னொரு பேஜுக்கு அது ஓப்பன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு டைம்லைன்ஸ் அண்டு கைட்லைன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 9 கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து எத்தனை INI கோர்சஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலை ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். காலையில் ஒரு எக்ஸாமுக்காகவும் ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாமுக்கும் ஒரே நாளில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும், 3வது இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் மேலே நீங்கள் வந்து எழுத முடியாது. நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற கோர்ஸு, அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற கிளிக் ஹியர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 rupees, SC ST or PWD இருக்கிறவங்களுக்கு 50% எக்ஸாம் வேவர், அதாவது 500 rupees. SC STயாகவும் இருந்து PWDயாகவும் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50%, இதுக்கு ஒரு 50%ன்னு உங்களுக்கு மொத்தத்தில் 250 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஜென்ரல் கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் கைட்லைன்ஸில் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் வந்து ஃப்ரீ அப்படின்னும், இவை எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட்டும் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை கோர்சஸ் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது கோர்ஸ் என்ரோல்மெண்ட் செக்ஷன்லேயும். எக்ஸாம் டேட் வந்து இந்த கோர்ஸுக்கு October 24, 2025 அப்படின்றதையும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதும். எக்ஸாம் சிட்டி லிஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. அந்த எக்ஸாம் சிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதா அப்படின்ற எக்ஸாம் சிட்டியை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதோ வேண்டாமோ நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட்டு இது ரெண்டுமே வந்து ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற தகவலும், சேஞ்ச் ஆஃப் சென்டரோ இல்லை டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனோ இது வந்து அட்மிட் கார்டில் கொடுத்துக்கிறத எக்காரணத்தை கொண்டும் அது வந்து மாற்ற முடியாது அப்படின்றதும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் எது கொண்டு போகக்கூடாதுன்னா ஃபிசிக்கல் கால்குலேட்டர்ஸ், மொபைல் ஃபோன், ரிஸ்ட் வாட்சஸ், ஸ்நாக்ஸோ வாட்டரோ கூட நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்றதும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எதுவுமே INI வந்து கண்டக்ட் பண்ணாது. இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷனில் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ரொட்டீனாக இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. இன்கேஸ் கோர்ஸ் படிக்கும்பொழுது ஏதாவது டிலேவோ டிஸ்ட்ரப்ஷனோ கம்ப்யூட்டர் சர்வர்னால் ஏற்பட்டிருந்தால் அது உடனுக்குடனே சரி செய்யப்படும். டைம்லைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கோர்ஸோடைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே நீங்கள் பண்ண வேண்டாம்.
இந்த ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே அந்த டேபிளர் காலமில் கொடுத்ததை பார்த்துருந்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதையும் முடிச்சிட்டிங்கன்னா கோ டு பர்சனல் இன்ஃபோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பர்சனல் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும். அதில் வந்து இமேஜஸ் எல்லாமே 50லேருந்து 150 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் அது இருக்கணுன்றதும், டேட் ஆஃப் பர்த், நேமு, ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேரை மாற்றணும் அல்லது டேட்டா மாற்றணுன்னா ஒரு சேஞ்சுக்கு ₹200 கொடுக்கணும் அப்படின்றதும், கீழே வந்தீங்கன்னா இமெயில் ஐடி நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அதில் வந்துடும். அதில் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துருங்க. நம்ம பெரும்பாலும் பேருக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் விட்டு நம்ம இனிஷியல் கொடுப்போம். அந்த மாதிரியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி இவை எல்லாமே செலக்ட் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் அதில் கொடுத்துடுங்க. ரீஎன்டர் மொபைல் நம்பர்னால் மறுபடியும் அதே மொபைல் நம்பரே கொடுத்துருங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்பாங்க. 2 மொபைல் நம்பர் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா செகண்ட் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துங்க. நேமில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதாவது டேட்டு, மந்த்து, இயரு. ஏன்னா ஒன்ஸு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து மாற்ற முடியாது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிங்க. மொபைல் நம்பர் அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களான்றது, அதே மாதிரி ரீஎன்டர் மொபைல் நம்பரும் அது கரெக்டாக இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்துங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் ஐடி ப்ரூஃப். அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இவை எல்லாமே வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 50 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். ஐடி ப்ரூஃப் வந்து 50 கேபிலேருந்து 2 MB வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். டூ யூ கம் அண்டர் எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது எஸ் ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிங்க. ஆர் யூ எ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அபவ் 40% அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துங்க. வாட் இஸ் யுவர் ரோல்? ஸ்டூடெண்ட்ஸ், எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேறு கோர்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை வேறு கோர்ஸில் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஆர் யூ ரைட்டிங் த எக்ஸாம் இன் அவுட் சைட் இந்தியா? அதில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க நோ கொடுத்துருங்க. மற்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நோ அபவுட் தீஸ் கோர்சஸ் இருக்கும். அது காலேஜ் மூலமாக தெரிஞ்சிட்டிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சிட்டிங்களா, இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சிட்டிங்களா, அல்லது என்பிடெல் லோக்கல் சாப்டர் மூலமாக தெரிஞ்சிட்டிங்களா, இல்லை அதர்ஸ் மூலமாக தெரிஞ்சிட்டிங்களான்றத. ஆர் யூ ஓகே இஃப் யூ ஷேர் யுவர் டீட்டெயில்ஸ் வித் பொட்டென்ஷியல் எம்ப்ளாயீஸ்க்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் இதுக்கு வந்து நோவே கொடுத்துங்க. ஒரு மோட்டிவேஷன் டு டூ திஸ் கோர்ஸ். பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து டு அப்டேட் மை செல்ஃப் வித் நாலேஜ் இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டா எல்லாமே கரெக்டாக, அதே மாதிரி இது வந்து ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எஸ்ஸாக இருந்தால் அந்த பாக்ஸ்குள்ளே டிக் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேக்கல்ட்டின்னு சூஸ் பண்ணதுனால யுவர் காலேஜ் கண்ட்ரி, யுவர் காலேஜ் ஸ்டேட்டு, யுவர் காலேஜ் சிட்டி, யுவர் காலேஜ் நேம், ஏரியா, டிபார்ட்மெண்ட், கேன் வி ஷேர் யுவர் ஸ்கோர்ஸ் வித் யுவர் காலேஜுன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால இங்கேயும் வந்து யுவர் காலேஜ் கண்ட்ரிக்கு இந்தியா செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. யுவர் காலேஜ் சிட்டி அப்படின்னு இருக்கிறது, சப்போஸ் நீங்கள் படிக்கிற காலேஜ் சிட்டி வந்து அதில் இல்லைன்னா நியர்பையாக எந்த சிட்டி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே காலேஜ் நேம்னு இருக்கும். அந்த காலேஜ் நேம்லேயும் உங்கள் காலேஜ் நேம் வருதான்னு பாருங்கள். அப்படி வரலன்னா நீங்களே என்ன பண்ணிவிடுங்கன்னா அதர்னு கொடுத்துட்டு கீழே வந்து உங்கள் காலேஜ் நேமை அந்த அதர்ஸில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், சயின்ஸு, அதர்ஸு நாட் அப்ளிகபிள்னு இருக்கும். இதில் எஜுகேஷன் ரிலேட்டடாக எதுவும் இல்லாதனால அதர்ஸுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்லேயும் அதர்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஸ்கோர்ஸு காலேஜில் ஷேர் பண்ணோமான்னு கேட்பாங்க. எஸ்ஸு நோன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, ஷேர் பண்ண வேணான்னா நோ கொடுத்துருங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நான் வந்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, ஹால் டிக்கெட்டு, எக்ஸாம் ஸ்கோரு, சர்டிஃபிகேட்டு இவை எல்லாமே எஸ்பிஓசிக்கும் காலேஜுக்கும்
நான் தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன், நான் சம்மதிக்கிறேன் அப்படின்றத இந்த பாக்ஸில் நான் டிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணிவிடுங்க. பர்சனல் இன்ஃபோ முடிஞ்சதுக்கப்புறம் கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதில் ஆட் கோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட் எ நியூ கோர்ஸுன்றதில் செலக்ட் கோர்ஸை நான் கிளிக் பண்ணேன். அதில் வந்து நான் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்றது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக எக்ஸாம் டேட் அப்படின்றது இருக்கும், அதை நான் கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாக எக்ஸாம் டேட் வந்து 24/10/2025 இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஆட் கோர்ஸ்னு வரும். அதில் இம்பார்ட்டண்ட் நோட்டும் இருக்குது. இம்பார்ட்டண்ட் நோட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து சீட் அவைலபிலிட்டி பொறுத்து இருக்குது. அதனால் உங்கள் ஹால் டிக்கெட் வரப்போ ஃபைனல் எக்ஸாம் டேட் என்னன்றதை ஒரு தடவை செக் பண்ணிங்க. முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் செலக்ட் பண்ண டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் கோர்ஸ் வந்துடுச்சு. செலக்டட் எக்ஸாம் டேட்டும் ஃப்ரைடே October 24, 2025 கொடுத்துருக்காங்க. இன்ஃபோ ரிமூவ்னு இருக்கும். இதில் வந்து என்னென்னா திரும்பவும் ஆட் கோர்ஸு செலக்ட் எக்ஸாம் சிட்டிஸ்ன்னு இருக்கும். ஆட் கோர்ஸில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு கோர்ஸு நீங்கள் எதனா செலக்ட் பண்ண கோர்ஸு அப்ளை பண்ண வேணுமான்னு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா செலக்ட் எக்ஸாம் சிட்டிஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து செலக்ட் எக்ஸாம் சிட்டின்னு இருக்கும், அது பக்கத்துலேயே எடிட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் ஸ்டேட்டு சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிட்டி பின்கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸு இருக்கும். தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஷன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் எக்ஸாம் சிட்டி சாய்ஸஸ் 1 and 2 வந்து நாட் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தேர்ட் சாய்ஸ் எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் இந்த எக்ஸாம் சிட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கேயும் நீங்கள் வந்து ஸ்டேட்டு சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் பேன்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் அண்ட் பே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ரிவ்யூ அண்ட் ஃபினிஷ்னு இருக்கும். இந்த ரிவ்யூ அண்ட் ஃபினிஷில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பேக்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். கோர்சஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் டேட் எப்போது, கோர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் டு பி பெய்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறம் மேற்கூறியவை அனைத்திற்கும் நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே சரி ஓகே கண்டினியூ பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடுன்னு இருக்கும். அந்த பேமெண்ட் மோடில் பே த்ரூ ரேசர் பை இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட்டு, அதே மாதிரி எக்ஸாம் அப்ளிகேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இவை எல்லாமே உங்களுடைய இமெயிலுக்கு வந்துடும். இந்த கோர்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் சிறப்பாக எழுதி முடித்து இதில் வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.